ராதே கிருஷ்ணா. குரு பெயர்ச்சி வந்தாச்சு. உலக மக்கள் எல்லாரும் இந்த வருஷம் குரு பெயர்ச்சி ஆக போகிறது, நம்மெல்லாம் சௌக்கியமாக இருக்க போகிறோம், நமக்கு ஏதோ நல்லது நடக்கும் குரு பெயர்ச்சியில் அப்படிங்கிற ஒரு நிறைய எதிர்பார்ப்போட எல்லாரும் காத்திருப்பீங்க. நாம் அந்த 12 ராசிகளுக்கு பொது பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஜகத்துக்கு, அதாவது உலக பொது பலன் என்ன அப்படிங்கிறத பற்றி முதல்ல தெரிஞ்சுப்போம். குரு பெயர்ச்சி எப்படி வேலை செய்கிறது இந்த வருஷம்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வருஷத்தினுடைய ராஜா குரு பகவான், மந்திரியானவர் செவ்வாய் பகவான். இப்போ 2 பேர் வச்சு தான் இன்னைக்கு இந்த வருஷத்தினுடைய பலனே அடங்கியிருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டால், ஒரு காலத்தில் ஒரு ராஜா நாட்டை ஆட்சி பண்ணுறார் அப்படின்னா அந்த ராஜாவுக்கு அறிவுரை சொல்லி அவர் அதை பல நாடுகளை ஜெயிக்கிறதுக்கும் பல முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் கால நேரங்களை அறிஞ்சு சில செயல்களை செய்கிறதுக்கும், நாட்டில் பஞ்சம் எப்போ வரும், துர்பிக்ஷம் எப்போ வரும், எப்போ நல்ல காலம் வரும், எப்போ நல்ல மழை பெய்யும், அந்த காலங்களில் அந்த மாதிரி நேரங்களில் ஜனங்களை எப்படி காப்பாற்றலாம், அதுக்கு தேவையான முன்னெச்சரிக்கையாக என்ன செய்யலாம் அப்படின்லாம் அறிவுரை வழங்கிக்கிட்டு இருந்தவருக்கு பேர் ராஜகுரு அப்படின்னு பேர். அந்த ராஜகுருவுக்கு அடுத்து பதவி வகிக்கிறவர் சமயோஜிதமான ராஜாங்க செயல்களில் ஈடுபடுறதுக்கு, சமயோஜிதமான செயல்களில் ஐடியா சொல்றது யார் அப்படின்னு கேட்டால் அவருக்கு பேர் மந்திரி அப்படின்னு பேர். மந்திரி என்னதான் ஆலோசனைகள் சொன்னாலும் அவர் சொன்ன ஆலோசனையை எந்த காலத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு ராஜகுரு சொல்லி அவர் அனுமதி கேட்டதுக்கு அப்புறம் தான் ராஜா செயல்படுத்துவார். இது ஆதி காலத்து வழக்கம். பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால வரைக்கும் அதான் நடந்துகிட்டு இருந்திருக்கு. நம்ம ராமர் காலம்னு எடுத்தாலும் சரி, கிருஷ்ணர் காலம்னு எடுத்தாலும் சரி, கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், எந்த யுகத்தை எல்லா யுகத்திலையும் இது நடந்திருக்கு. நாம இப்ப சமீபமா இந்த 100 வருஷ காலத்துக்குள்ள ராஜாங்கம், ஜமீன், மிட்டாதார், மிராசுதார், இத மாதிரியான பண்ணையார், இந்த மாதிரியான ஒரு நிலைகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி தனிப்பட்ட ஒருத்தருடைய இதுக்கு, அதாவது கட்டுப்பாட்டின் கீழே மக்கள் இயங்குறதுக்கு பதிலாக ஜனங்களுடைய ஆதரவு பெற்ற ஒருத்தரை முன்னால நிப்பாட்டி ஜனநாயகம் அப்படிங்கிற பேர்ல நாம் இப்போ இந்த ஒரு ஆட்சியை நம்ம ஒரு 100 வருஷ காலமாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த சுதந்திர ஆட்சி அப்படிங்கிறத நமக்கு இந்த பூமியில் கிடைச்சது, அதுவும் நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சது மிகப்பெரிய வரப்பிரசாதம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, யதா ராஜா ததா பிரஜா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஒரு ராஜா எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அவரை சார்ந்த ஜனங்களும் அதே மாதிரி மனநிலையில இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது. இப்ப இதை மாத்தி பார்ப்போம். இப்ப ஜனநாயக ஆட்சி நடக்கிறது. இப்ப யதா பிரஜா ததா ராஜா, மக்களுடைய மனநிலை என்னவோ அது மாதிரி ஒரு ராஜா அமைவார் அப்படின்னு இப்ப மாத்தி சொல்ல வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல இந்த வருஷத்துக்கு ராஜாவாக யார் வந்திருக்கா அப்படின்னா, ராஜகுருவா இருக்க வேண்டியவர் ராஜாவா வந்திருக்கார். சேனையை நடத்த வேண்டிய சேனாதிபதியாக இருக்க வேண்டியவர், தளபதியா இருக்க வேண்டியவர் மந்திரியாக வந்திருக்கார். அப்ப இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்தது அப்படின்னா என்ன ஆகும்? ஏற்கனவே இந்த விஷயத்த நாம போன சனிப்பெயர்ச்சி பலன்கள்லையும் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ராஜாவுக்கு ஒரு சேனாதிபதி அறிவுரை கூறினா எப்படி கூறுவார்? ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டா உடனே அந்த நாட்டை போய் நான் சண்டை போட்டு நான் போய் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு தான் சொல்லுவான். ஏன்னா அவன் போர் வீரன். ஒரு போர் வீரன் மந்திரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி மந்திரி ஆனா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா தொட்டதுக்கெல்லாம் தன்னுடைய வலிமையை காமிச்சு அந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அதை மாதிரி இந்த வருஷத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை எது அப்படின்னு கேட்டா, இந்த செவ்வாயும் குருவும் ராஜாவும் மந்திரியுமாக வந்தது தான். யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்யுக்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ரீயாம்யகம். கீதையில கிருஷ்ணர் சொன்னது. எப்பெல்லாம் அநியாயங்கள் மேலோங்கி நிற்கிறதோ, எப்பொழுதெல்லாம் ஜனங்களுக்கு மிகுதியான கஷ்டங்கள் கொடுக்கப்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் கடுமையான மனக்கவலைக்கு ஆளாகிறாங்களோ, அப்பெல்லாம் பகவான் ஏதாவது ஒரு ரூபத்துல அவதாரம் பண்ணியோ இல்ல இயற்கை ரூபமாகவோ அந்த ஜனங்களுக்கு தேவையான நியாயத்தை வழங்குவார் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். கிருஷ்ண பரமாத்மா அதுக்காக நேரா அவதாரம் பண்ணி எல்லாரும் முன்னாடியும் நின்றுட்டு நான் எல்லாரும் சம்ஹாரம் பண்றேன்லாம் பண்ண மாட்டார். ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு நியாயத்தை கொடுப்பார். அத மாதிரி இந்த வருஷத்துல நமக்கு இந்த கடகராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். எப்போ அப்படின்னா 26/5 மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார்.
காலையில் 10 மணிக்கு. இந்த கடகராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடியே அவருடைய பலனை செய்ய ஆரம்பிச்சிட்டார். புனர்பூச நட்சத்திரத்தில் தான் ஏற்கனவே இருக்கார். ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் ராஜா யார் மந்திரி அப்படிங்கிற ஒரு குழப்பம் வர்ற ஒரு காலம். உலகத் தலைவர்கள், உலக நாடு முழுக்க இருக்கக்கூடிய உலகத் தலைவர்கள் அத்தனை பேர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வருஷம் இந்த வருஷம். பல தலைவர்கள் தலைமை பீடத்தில் உட்கார்ந்து இருக்கிற பல தலைவர்கள் அந்த பதவியை விட்டு இறங்கக்கூடிய ஒரு காலம். அதே மாதிரி இராணுவ ஆட்சி நடக்கிறது, கவர்னர் ஆட்சி நடக்கிறது. அது மாதிரி அதாவது என்ன காரணம் அப்படின்னா செவ்வாய் பலமாக இருக்கிறதுனால செவ்வாய்க்கு போர்க்களம் தான் ஆதிபத்தியம். அப்போ போர் வீரர்கள் நாட்டை ஆட்சி பண்ண போறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உலக நாடு முழுக்க எல்லா நாடுகள்லையும் விதவிதமாக நடக்க போகுது. நம்ம நாடும் அதுக்கு தப்பிக்காது. அதை விட ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஏகஸ்மின் வத்சரே ஜீவே ராசித்ரயம் உபாகதே வசுதரா கீர்ணா குணபைகி சப்தகோடிபிகி அப்படின்னு ஒரு ஸ்லோகம். ஒரு வருஷத்துல குரு பகவான் 3 ராசிகளில் பிரவேசம் செய்தால், அதாவது இந்த பராபவ வருஷத்துல மிதுன ராசியில இப்ப குரு இருக்கார், கடகராசிக்கு பயிற்சி ஆக போறார். அதுல இருந்து 4 மாசத்துல, அதாவது அக்டோபர் மாசம் 20ஆம் தேதி சிம்ம ராசிக்கு பயிற்சி அதிசாரமாக பயிற்சி ஆறார். அப்போ ஒரே வருஷத்துல 3 ராசிகளில் குரு பிரவேசம் செய்ய போகிறார். இந்த மாதிரி ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு சாஸ்திரம் அந்த காலத்துல சொல்லியிருக்கு. இது பிருகத் ஜாதகத்துல இருக்கு, காலவிதானத்துல இருக்கு, பிருகத் பராசர ஹோரையில இருக்கு, கால பிரகாசிகால இருக்கு. எல்லா புஸ்தகங்கள்லயும் இதுக்கு ஆதாரம் இருக்கு. அப்படி 3 ராசிகளில் பிரவேசம் செய்தால் பூமியில் 7 கோடி பிணங்கள் விழும் அப்படின்னு சொல்லிட்டார். அதை மனுஷங்கன்னு சொல்லல, எல்லா ஜீவன்களுக்கும் இது பொருந்தும். அதை விட அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குரு பகவான செவ்வாய் நேரடியாக சேர்ந்தாலோ செவ்வாய் நேருக்கு நேராக பார்த்தாலோ, இதை மாதிரி 3 ராசிகளில் குரு பிரவேசம் செய்யும் போது செவ்வாயோடு கூடினாலோ அல்லது செவ்வாயால் பார்க்கப்பட்டாலோ இமயம் முதல் இலங்கை வரை உள்ள மொத்த ஜனங்களில், அதாவது மொத்த ஜீவராசிகளில் 3இல் 1 பங்கு தப்பும், மற்றவைகள் பாதிப்புக்கு ஆளாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை மாதிரி இதுக்கு முன்னால ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னால தனுசு ராசியில குரு வரும்போது, சனி அங்க இருக்கும்போது தனுசு மகரம் கும்பம்னு வேகமா 3 ராசி பிரவேசம் பண்ணிட்டு திருப்பியும் வக்கரமாகி ரிட்டர்ன் வந்தார் குரு. அப்ப செவ்வாயோட சேர்ந்தார் தனுசுல. அந்த டைம் தான் நமக்கு கொரோனா வந்தது. யாருமே இந்த உலகத்துல எதிர்பார்க்காத, உலக நாடு முழுக்க லாக்டவுன், நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சம்பவத்தை நம்ம அனுபவிச்சோம். எந்த போரும் நடக்கல, ஆனா போர் நடந்தா என்ன பாதிப்பெல்லாம் வரணுமோ அத்தனை பாதிப்பு வந்தது. அத்தனை ஜனங்கள் இறந்து போனாங்க இல்லையா? ஸோ அதை மாதிரி இது இப்போ இந்த வருஷத்துக்கு ராஜா குரு பகவானாக இருந்தாலும் நியாயமான முறையில் நீதி வலுவாமல் எந்த நாட்டில் ஆட்சி நடக்கிறதோ அந்த ராஜா நிலைத்து இருப்பார். காரணம், குரு இந்த வருஷத்தினுடைய ராஜாவாக வருவதால். குரு அப்படின்னாலே ஒழுக்கம், குரு அப்படின்னு சொன்னாலே டிசிப்ளின். அப்போ ஒழுக்கத்தை கடைபிடித்து நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யும் முழு மனதோடு எவர் ஆட்சி செய்கிறாரோ அவர் மட்டுமே தலைமை பதவியில் நீடிப்பார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதுக்கு ஆதாரம் புஸ்தகத்துல இருக்கு. அதுல இருந்து எடுத்து தான் இந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா பல நாடுகள்லயும் இந்த குழப்பம் இருக்கு. அமெரிக்காலையும் குழப்பம் இருக்கு, சைனால குழப்பம் இருக்கு, ஈரான்ல குழப்பம் இருக்கு. எல்லா இடத்துலையும் உலக தலைவர்கள் யார் தலைவர், யார் இது ஆட்சி நடத்துறா, என்ன நடக்குதுன்னு யாருக்குமே புரியல. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இப்போ நம்ம நாடும் இருக்கு. அப்போ இப்போ நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, நிறைய நன்மைகள் இந்த பூமியில காரியங்கள் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, விவசாயம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த வருஷத்தினுடைய பலன்கள்ல உத்தம பலன் அப்படின்னு எடுத்தோம்னா, விவசாயம் செழிக்கணும், விவசாயத்துக்கு அந்த தானியங்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு கிடங்குகளை அதிகப்படுத்துறது, இதை மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை அரசாங்கம் இந்த வருஷம் பண்ணும். ஏன்னா கடுமையான புயல், கிட்டத்தட்ட 44 புயலுக்கு மேலே இந்த வருஷம் இருக்கு. அத்தனை புயல்களை சந்திக்க வேண்டியிருக்கு. அதில் நம்ம நாடும் கொஞ்சம் பாதிக்கும். அப்போ மழையினால் பாதிப்பு, இயற்கை சீற்றங்கள்னால பாதிப்பு, செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால, அவரே மந்திரியா வர்றதுனால, இந்த சிம்ம ராசிக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீர் ராசியை விட்டு நெருப்பு ராசிக்கு எப்பெல்லாம் ஒரு பெரிய கிரகங்கள் பயிற்சியாகி வருதோ
அப்பெல்லாம் பூமிக்கு பாதிப்பு. அப்போ கடகராசியிலேருந்து சிம்ம ராசி, நீர் ராசியிலேருந்து நெருப்பு ராசிக்கு குரு பெயர்ச்சியாகி வரும்போது பூகம்பம், எரிமலை வெடிக்கிறது, வால் நட்சத்திரம் விழுறது, ஏன்னா கருமேகங்கள் எப்போவுமே சூழ்ந்து இருக்கிறது, இதை மாதிரியான சில துர்பிக்ஷங்கள் பூமியில் இருக்கும். ஆனாலும் குரு தான் இந்த வருஷத்தினுடைய அதிகாரி அப்படிங்கிறதுனால அவர் நிச்சயமாக விவசாயத்தையும் தானியத்தையும் ஒன்றும் செய்ய மாட்டார். எப்போ ஒரு நாட்டில் உணவு பஞ்சம் இல்லையோ அங்கே மனிதர்கள் நல்ல வாழ்வாதாரத்தோடு நல்லா வாழ்வாங்கன்னு சொல்லியிருக்கு. அதனால் குரு பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும் தேடி பார்த்தோம் அப்படின்னா, தங்கம் வெள்ளி உலோகங்களுடைய விலை கடுமையான உயரம், திருப்பி கடுமையான குறைவு, தானியங்களில் நல்ல அபிவிருத்தி, அதே மாதிரி பல ஆலயங்கள் இன்னும் புதிதாக உருவாகும், நமது சனாதன தர்மம் செழித்து ஓங்கும், அதே மாதிரி சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அகில உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கும். அதுக்கு சயின்ஸ்னு ஒரு பேர் வச்சிருந்தா கூட அந்த சயின்டிஸ்டுகளுக்கு ஆதார புஸ்தகமாக இந்த சாஸ்திர புஸ்தகம் தான் இருக்கும். அதை வெளிப்படையாக பல நாடுகள் இந்த வருஷம் வெளியிடுவாங்க. நாங்கள் இந்த சாஸ்திரத்தை பேஸ் பண்ணி நாங்கள் இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு வெளியிடுவாங்க. அப்படி அரிய கண்டுபிடிப்புகள் இந்த வருஷம் நிகழும். இப்படி பல நன்மைகள் இருக்கு. பல இடங்கள்ல எதிர்பாராத ஆட்சி மாற்றம் வரும். இந்த மாதிரியான எதிர்பாராத நிறைய விஷயங்கள் இந்த குரு பெயர்ச்சினால் நமக்கு நடக்க போகிறது. அதனால ஜனங்கள் தேவையில்லாமல் பயப்பட வேண்டாம். இது உலக பொது பலன். சுயமாக நமக்கு 12 ராசி விஷயங்களை பற்றி பார்க்கும்போது அந்த நமக்கு மனிதர்கள் அப்படிங்கிறது குறைவு தானே. 700 கோடி பேர் தானே நம்ம இருக்கோம். மிஞ்சி போனா லட்சோப லட்சம் ஜீவராசிகள் இருக்கு. ஒரு மனிதனுடைய காலடிக்கு கீழே 7 மனிதனின் எலும்புக்கூடுகள் உள்ளதுன்னு இது சயின்ஸ் சொல்லுது. அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நம்ம நிற்கிற இடத்துல ஒரு 1000 எறும்பு இருக்கு, 1000 தேனி இருக்கு, 1,00,000 கொசு இருக்கு இல்லையா, மிருகங்கள் இருக்கு, எவ்வளோ, அப்போ லட்சோப லட்சம் ஜீவராசிகள் இருக்கு. ஆனால் மனிதர்கள் நம்ம மட்டும்தான் மொத்தம் 700 கோடி தான், அவ்வளோதான் இருக்கும், கொஞ்சம் போல தான் இருக்கும். அதுக்கே நம்ம இந்த பாடுபடுறோம். மற்ற எந்த ஜீவன்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு மனநிலை இல்லை. காரணம் நமக்கு மனசுங்கிற ஒரு அதிகப்படியான ஒரு 6ஆம் அறிவுன்னு ஒன்று இருக்கிறதுனால வர்ற வினைகள் இதெல்லாம். அப்போ குரு பெயர்ச்சி நமக்கு இந்த வருஷம் ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கும். ரூல்ஸ், டீச்சர்னு பேர். குருன்னு சொன்னாலே டீச்சர். கையில் கம்பை வச்சு ஒழுங்கா இரு அப்படின்னு எல்லாரையும் ஒழுங்குபடுத்துறது தான் அவருக்கு இந்த வருஷத்தோட வேலை. அதனால இதனால என்ன இப்போ பாதிப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டால், யார் தப்பு பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு தான் பாதிப்பு. ஜனங்களுக்கு ஆனால் நன்மை தான் நடக்கும். அதனால இந்த வருடத்தினுடைய குரு பெயர்ச்சியான பொது பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நிறைய உலகத் தலைவர்கள் மாற்றங்களையும், நிறைய நன்மைகளை ஜனங்களுக்கு அடைய செய்யக்கூடிய ஒரு செயல்களையும், அதிகமான ஒரு மழைப்பொழிவும், அதே மாதிரி தானிய அபிவிருத்தியும், ஜனங்களின் வாழ்வாதாரம் செழிப்பாக ஓங்குதலும், நதி நீர்கள் இணைப்பாகி நிறைய தண்ணி பஞ்சத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பும் எல்லாமும் இந்த வருஷம் நமக்கு கிடைக்க போகுது. இந்திய பொருளாதாரம் உயரும். இந்தியாவுக்கு வல்லரசு பட்டம் கிடைக்கிறதுக்கு இந்த வருஷம் வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு வருஷமாக இந்த குரு பெயர்ச்சி நமக்கு வழங்குகிறது. அதனால குரு பயிற்சி ரொம்ப உத்தமமான ஒரு பயிற்சியாக இருக்கிறதுனால, எல்லா ஜனங்களுக்கும் நன்மையை செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கிறதுனால, அவரவர் குலதெய்வத்தை நல்லபடியாக வேண்டிண்டு, அதே மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வங்களை வேண்டிண்டு, குரு பயிற்சி அன்னைக்கு சுவாமியை போய் பிரார்த்தனை பண்ணுங்கோ. என்ன, எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. எனக்கு இது வேணும், என் வீட்டுக்கு இது வேணும், என் பிள்ளைக்கு இது வேணும் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் எதுவும் கேட்காதீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த எல்லாருங்கிற வார்த்தைக்குள்ளே நீங்களும் அடக்கம். அதனால் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணுங்கிற பிரார்த்தனையை வச்சுட்டு எல்லாரும் அந்த தேவதைகளை பிரார்த்தனை பண்ணி குரு பயிற்சியை நல்லபடியாக பிரார்த்தனை செய்து கழிக்குமாறு பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். ராதே கிருஷ்ணா.